வணக்கம் நேர்களே, தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாகவே நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில அன்றாடம் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு அரசு மற்றும் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி தொடர்ந்து விரிவாக அலசி கொண்டு வருகிறோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அரசு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறைப்பட்டு மக்களுக்காக சில சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்தால் அதை சில பேர் பின்பற்றாமல் இருக்கிறாங்க. அந்த பின்பற்றாமல் இருப்பதன் காரணமாக எந்த அளவுக்கு சிரமங்கள் ஏற்படுது, அதனால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இது பற்றி தான் முழுமையாக அலச போறோம். இன்னைக்கு நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில பொதுவாக தமிழகம் முழுக்க இந்த கட்டாய ஹெல்மெட் அணிவது தொடர்பான சட்டம் அமலில் இருந்தாலும் எத்தனையோ பொதுமக்கள், எத்தனையோ வாகன ஓட்டிகள் இந்த சட்டத்தை, இந்த நடைமுறை பின்பற்றுறது கிடையாது. அப்படி பின்பற்றாததன் காரணமாக பல இடங்களிலும் பல வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல விபத்துகளையும் கூட சந்திக்கிறாங்க பெருமளவில். அப்படிப்பட்ட விஷயங்கள்னால பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுறாங்க, எந்த அளவிற்கு பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு கட்டாயமான ஒரு செயலாக சொன்னதன் காரணமாக தான் யாரும் பின்பற்றுக்க பயப்படுறாங்க, பின்பற்றுவதை தவிர்க்கிறாங்க. ஆனால் இதை ஒரு விழிப்புணர்வாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அரசு சார்பிலையும் அதிகாரிகள் சார்பிலையும் என்ன விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது. இது தொடர்பாகத்தான் இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில முழுமையாக அலச போறோம். அது மட்டும் இல்லாமல் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து இணைந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் தகவல்களை தர காத்திருக்காங்க. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்தும், புதுச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் இணைய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப் இணைய இருக்கிறாங்க. அவர் ஹெல்மெட் தொடர்பாக பல விஷயங்கள் எப்படி இருக்கிறது, ஹெல்மெட் எல்லாம் எந்த அளவிற்கு விற்பனை செய்து கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை தருவதற்காக அவரும் இணைய இருக்கிறாரு. அந்த செய்தியாளர்களுடைய கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக முதலில் தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் சென்னையில் போக்குவரத்து போலீசார் கடுமையாக நடந்து கொள்வதாக தற்போது குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இதற்கு காரணம் என போக்குவரத்து போலீசார் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். சாலை விபத்துகளில் உயிர் இழப்புகளை தடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று கடந்த 2007 ஜனவரி 9 சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன் அடிப்படையில் அதே ஆண்டின் பிப்ரவரி 22 தமிழகத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி தமிழக அரசும் ஆணை பிறப்பித்தது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2016 விபத்தின் காரணமாக 470 பேர் உயிரிழந்ததாகவும் உயிர் இழப்பின்றி 1500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் தெரிவித்துள்ளார். சாலை விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இதற்கு ஆதரவு தந்தால் மட்டுமே முழுமைப்படுத்த முடியும் என்றும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் தெரிவிக்கிறார். சாலை விபத்துகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோடு சேர்ந்து பொதுமக்களும் வேலை செய்தால் தான் இந்த வழக்குகளை குறைக்க முடியும். அதனால தான் இந்த விழிப்புணர்வு பேரணிகள். இதில் ஒரு முக்கிய அம்சமாக ஹெல்மெட் அவேர்னஸ், ஹெல்மெட் தலைக்கவசம் அணிந்து நம்ம சாலைகளை பயணிக்கும் பொழுது விபத்துகள் அப்படியே கீழே விழுந்தால் கூட அது ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டுங்கிறது நான் ஃபேட்டலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தினம்தோறும் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். ஆனாலும் வாகன ஓட்டிகள் இதனை கடைபிடிப்பதில் தயக்கம் காட்டுகின்றனர். அபராதத்தை செலுத்திவிட்டு சென்று விடுகின்றனர். ஒரு சிலர் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக குறைந்த விலையில் தரமற்றவைகளை அணிந்து கொண்டும் செல்கின்றனர். இதனால் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. நெல்லை மாநகர பகுதிகளில் கடந்த 2016 சாலை விதிகளை மீறியதாக 1,20,000 வழக்குகளும் 2,19,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் போன்ற விதிமீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கடந்த ஆண்டில் 1,19,000 வாகன ஓட்டிகள் மீது விதிமீறல்களுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு
2,19,00,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டும் சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கர்நாடக தலைநகர் பெங்களூரிலும் கேரள மாநிலம் முழுவதிலும் கட்டாய தலைக்கவச விதி வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் அங்குள்ள காவல்துறையினரும் அதிகாரிகளும் இதில் உறுதியாக இருப்பதுதான். சாலைகளில் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை சாலை சந்திப்பில் உள்ள கேமராக்கள் மூலம் படம்பிடிக்கும் காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவிக்கை அனுப்பி அபராதம் வசூலிக்கின்றனர். இதனால் மிகவும் முக்கியமானவர்கள் கூட இந்த விதியை கடைபிடித்து வருகின்றனர். ஆனால் தமிழகத்தில் இதனை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. நம்ம சேஃப்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை கொஞ்சம் பிராண்டடாகவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது 250 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த இதுவும் கிடைக்க போகிறதில்ல. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு பிராண்டடாக யூஸ் பண்ணோம்னா நம்ம சேஃப், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. விலை மதிப்பற்ற உயிரை காப்பாற்றுவதற்கு தரமான ஹெல்மெட் கட்டாயம் நாம் அணிய வேண்டும் என்று வாகனம் ஓட்டும் ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்றால் மட்டுமே இந்த திட்டம் தமிழகத்தில் முழுமையான வெற்றி பெறும். ஆகையால் மக்களாகிய நாமும் சட்ட விதிகளை கடைபிடிப்போம். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட போதிலும், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல நடத்திய போதிலும் சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் என்பது சற்றும் குறையவில்லை. பொதுமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த சட்ட விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை முழுமையாக தடுக்க முடியும். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு ஹெல்மெட் அணியாததன் காரணமாக எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த அளவிற்கு விழிப்புணர்வுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை போன்றே, ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கு கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனாலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அங்கு பாண்டிச்சேரியில் பொதுமக்களிடம் நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலைமை குறித்து கேட்கலாம். விவேக், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் அங்க அதிகாரிகளால், போலீசாரால் கொடுக்கப்படுகிறது. அது பொதுவாக பொதுமக்களிடையே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? கண்டிப்பாக மனோஜ், அதாவது மக்களின் நலனில் அரசு எவ்வளவுதான் அக்கறை கொண்டாலும் அதை மக்கள் அதிகளமாக உதாசீனப்படுத்தே வருகின்றனர். தற்போது நாம் புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரமாகும். இது மொத்தமாக 285 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இது மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியின் மக்கள் தொகையாக 12.5 லட்சம் மக்கள் இருந்தாலும் இதில் வாகனம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 9 லட்சமாக உள்ளது. இதில் மொத்தம் இந்த 9 லட்சத்திலேயே 80% இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகளே இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் அதிக அளவில் சுற்றுலா தலமாக இருக்கும் இந்த நிலையில் 80% உள்ளூர் மக்கள் வாசிகளே இந்த வாகனங்களை பயன்படுத்தும் நிலையில் வெளிமாநிலத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் மூலமாக வாகன நெரிசல் அதிகமாகின்றது. அதே போன்று ஒரு இந்திய அளவின் கணக்குப்படி பார்த்தால் புதுச்சேரியில் தான் அதிக அளவில் வாகன எண்ணிக்கை செல்கிறது என்ற ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இதற்காக கட்டாயமாக ஹெல்மெட் அணியும் சட்டம் இது கிடையாது என்று அரசு ஏற்கனவே இதை வலியுறுத்தவில்லை. அதே போன்று மக்கள் அனைவரும், அதாவது அரசு அதிகாரிகள் தெரிவிக்கையில், காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தெரிவிக்கையில் இந்த சட்டம் புதுச்சேரியில் உத்தரவில் இல்லை என்றாலும் அவர்கள் தங்களது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். மேலும் மக்களிடையே நாங்கள் வலியுறுத்தவில்லை, இதை மக்கள் இதை ஏற்று அவர்கள் உயிரை காக்க மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்றும் அரசு தரப்பில் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். இது குறித்து கருத்து தெரிவிக்க பொதுமக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடம் நமக்கு இந்த விழிப்புணர்வு குறித்து கேட்போம். ஹெல்மெட் அணியும் கட்டாயம் பற்றி நாம் கேட்போம். ஐயா வணக்கம். புதுச்சேரி மிக முக்கியமான சுற்றுலா தலம். இந்த இடங்களில் 80% வாகன ஓட்டிகள் இந்த பயன்படுத்துகிறாங்க. ஹெல்மெட் இல்லாததுனால என்னென்ன பிரச்சனைகள் இங்கே புதுச்சேரியில் உருவாகுது ஐயா? ஹெல்மெட் இல்லாததுனால உடலுக்கு உத்தரவாதம், உயிருக்கும் உடலுக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பரப்புரை மூலியமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஹெல்மெட்டு கட்டாயமாக அணியணும்னு சொல்லிட்டு மக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கடுமையான நடவடிக்கையை கடைப்பிடிக்க கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அதுமாரி செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விருப்பம். ஒரு ஹெல்மெட்டு போட்டால் தன் உயிருக்கு உத்தரவாதம்னு சொல்லிட்டு அவன் தனிப்பட்ட விருப்பம். மதுவை குடித்தா உடல்நலக் கேடுன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது, அது மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மதுவை அரசு தான் விற்கிது. அதை குடிக்கிறதும் குடிக்காததும் பொதுமக்களோட எண்ணம், அதை அவங்க செஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த அரசு எதை செய்யணும்னா இந்த ஹெல்மெட்டு உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ரெண்டாவது, அதிகப்படியான வேகங்கள் போகக்கூடிய வண்டிகள், இருசக்கர வண்டிகள், இந்த அதிகப்படியான சிசி சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் வண்டியை நீங்கள் நிறைய வெளியிடுறீங்க. இங்கே
இங்கே சாலையே குறுகிய சாலை, மக்கள் வந்து இப்போ நெரிசலான பகுதியில் அதிகப்படியான வேகம் போகக்கூடிய வண்டியை வெளியிட்டுட்டு அதை வேகமாக ஓட்டக்கூடாதுன்றது தவிர அது ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டன்றது காவல்துறை அதிகாரிங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க வேறு இதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, அது எங்களோட விருப்பம் ஹெல்மெட் போடுறன்றது. அதாவது ஒருத்தன் வண்டியில் போகிறான், அடிபட்டு போகுது, கை கால் இழந்து போயிடறான், தலையை மட்டும் ஹெல்மெட்டை மட்டும் வச்சுக்கின்னா பந்தா விளையாட முடியாது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது, நாங்கள் பொறுமையாக போய்க்கோம், பாதுகாப்பாக போய்க்கோம், நீங்கள் அதுக்கான விழிப்புணர்வு மக்களை ஏற்படுத்துங்க. ஆனால் கட்டாயம்னு சொல்லி மக்களை வந்து வற்புறுத்தாதீங்கன்றது தான் மக்களோட கருத்து. சரிங்க. அதே போல் வந்து புதுச்சேரி வந்து ஒரு சுற்றுலா நகரம். இங்கே வந்து வெளி மாநிலத்தவரும் இங்கே வராங்க. புதுச்சேரி அப்படின்னால அதுக்கு மறுபேர் மது அப்படின்ற பல்வேறு மக்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலும் வெளிநாட்டிலும் மதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வராங்க. அவங்க வந்து இந்த மது குடிச்சிட்டு போகிறதுனால விபத்துகள் ஏற்படுது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போது புதிய ஆங்கில புத்தாண்டு வர அன்றைக்கி வந்து காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நடவடிக்கை எடுப்போம்னாங்க. ஆனால் அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அவ்வளோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் சாலையில் நடந்தாங்க. 11:30 மணி மேலே யாராலும் நடக்க முடியல. மது குடிச்சிட்டு அவ்வளோ வேகமாக ஒவ்வொரு வண்டியும் கத்திக்கின்னு அவ்வளோ வேகமாக போனாங்க. ஆனால் அரசு ஒன்றுமே பண்ண முடியல, காவல்துறை ஒன்றும் பண்ண முடியல. மக்களாக பார்த்து திருந்தலாம், மக்களை திருத்த முடியாது. மக்கள் திருந்த வேண்டியது தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விழிப்புணர்வு இருக்கணும். மது குடிச்சவங்க தன் நிலை இழந்துட்டு தான் செயல்படுறாங்க. அதனால் வந்து அதை நம்ம ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்க. அதாவது அப்போ இந்த ஹெல்மெட் இது சட்டம் வந்து புதுச்சேரியில் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது மக்களுக்கு அவங்களா அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கருத்து தெரிவிக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு தேவை. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லிட்டு அரசு வலியுறுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் கட்டாயமாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை பிடிக்கிறது, வண்டிக்கு லட்டியை விட்டு வழியில் நிறுத்துறது, அதனால் அதை வச்சு பணம் பறிக்கிறதுலாம் வந்து காவல்துறையோ செய்யும்போது அது வந்து கண்டிக்கத்தக்கது. சரிங்க. அதே போல் புதுச்சேரியில் இந்த 80% வாகனங்கள் இயக்கப்படும் போது அவர்கள் வந்து என்ன தெரிவிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லும். அதே போன்று இந்த நிலையில் வந்து அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு வந்து எவ்வளோ பல வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருது. இந்த நிலையில் இந்த ஹெல்மெட் கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் தங்களுடைய விழிப்புணர்வுக்காகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே பல்வேறு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மனோஜ், தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஹெல்மெட் விழிப்புணர்வு எந்த அளவிற்கு இருக்கிறது, வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறார்கள், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து அலசலாம். நம்முடைய கோவை செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். பிரசாந்த், கோவையை பொறுத்தவரைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரமாக பார்க்கலாம். அங்கு வாகன நெரிசல் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அங்கு வாகன ஓட்டிகள் எல்லாம் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வருகிறார்களா? அவர்கள் அணிவதற்கு எந்த அளவிற்கு விழிப்புணர்வை அதிகாரிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக மனோஜ், கோவை மாநகரம், தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு கோவை மாநகரம் வந்து சாலை விபத்தில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. குறிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அடுத்து போக்குவரத்து காவல்துறை தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மாணவர்களை வைத்து மற்றும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு இடங்களில் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாலும் பல அஜாக்கிரதையின் காரணமாக ஹெல்மெட் போடாமல் சில நபர்கள் செல்கின்றனர். இதன் காரணமாக பல்வேறு விபத்துகள் ஏற்படத்தான் செய்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு சாலை விபத்தில் மட்டும் கோவை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு 293 பேர் இறந்திருக்காங்க. அதில் மட்டும் குறிப்பாக தலைக்கவசம் அணியாமல் தலையில் அடிபட்டு இறந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டும் 95 பேர் இறந்திருக்காங்க. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு கடந்த புத்தாண்டுக்கு கூட கோவை மாநகர தரப்பில் ஹெல்மெட் அணிய வேண்டும் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் கூட 80% பேர் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் 20% பேர் இன்னும் ஹெல்மெட் அணியாமல் செல்றதுனால பல்வேறு விபத்துகளை நம்ம சந்திக்கக்கூடிய நேரம் பார்க்க முடியுது. குறிப்பாகவே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடமானது கோவை அவினாசி சாலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ நம்ம ஒரு முக்கிய பிரதான சிக்னல் நிற்கிறோம். நிறைய பேர், கிட்டத்தட்ட 80% பேர் மக்கள் வந்து ஹெல்மெட் அணிஞ்சிட்டு இருக்க காட்சிகளை கூட நம்மளால் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இடம் ஒரு பிரதான ஒரு சந்திப்பு, முக்கிய சிக்னல். நிறைய பேர் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு இருக்க காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இந்த கோவை மாநகரத்தில் தலைக்கவசம் அணியக்கூடிய விழிப்புணர்வு அந்த அளவுக்கு ஏற்படுத்தி தான் இருக்குது. குறிப்பாக இப்போ நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். அதாவது காவல்துறை உதவி ஆணையர், போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் மகுடபதி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் இருக்கும். சார் வணக்கம். இந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவுக்கு அடுத்து கோவை மாநகரத்தில் பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு? அனைவருக்கும் கோவை மாநகர காவல்துறை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கோர்ட்டின் உத்தரவுப்படி
மிக அதிகமான ஒரு வழக்குகளை பதிவு செய்தது கோவை மாநகரம். இந்த 2016ஆம் ஆண்டு மட்டுமே எங்கள் காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவுப்படி 2,50,000 வழக்குகள் பதிவு செய்துள்ளோம். கிட்டத்தட்ட 2,50,00,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் அரசாங்கத்துக்கு செலுத்தியுள்ளோம். இவ்வளவு தூரம் நாங்கள் மிக அதிகமான முயற்சிகள் எடுத்தும் விபத்து என்றால் அதிகப்படியாக விபத்துகள் ஏற்படுவது 2 சக்கர வாகனம். அந்த விபத்துகளில் இறப்பு என்பது தலைக்கவசம் அணியாமல் இருப்பது மட்டுமே 95% இருக்கிறது. ஆகவே தலைக்கவசம் அணியாமல் சென்றால் விபத்து ஏற்பட்டால் கண்டிப்பாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பல வழிகளில் நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் அபராதங்கள் விதித்தும் இன்னும் ஒரு 90% மக்கள் தலைக்கவசம் அணிகிறார்கள். இந்த மீதமுள்ள ஒரு 10% இந்த வருஷம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து அனைவரையும் அணிவிக்க வேண்டும் என்பது எங்களது காவல் ஆணையர் துணை ஆணையர் அவர்களின் உத்தரவு. இருந்தாலும் இந்த ஹெல்மெட் அணிஞ்சா தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் காவல்துறை தரப்பில் அவங்களுக்கு ஹெல்மெட் அணிக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும்? தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு வருடத்தில் 365 நாட்களும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல விதங்களில் மீட்டிங், ஃபார்மட் இஷ்யூ பண்ணுறது, வழக்கு பதிவு பண்ணுறது போட்டுட்ருக்கோம். ஹெல்மெட் போட்டால் தலைவலி வரும், தலைமுடி கொட்டும் அப்படின்னு எந்த விதத்துலையும் இல்லை. நியூரோ டாக்டர் மிஸ் நாகராஜன் மாதிரி அவர்கள் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காரு. ஹெல்மெட் அணிவதனால எந்த விதமான தலைவலியோ தலைமுடி உதிர்வோ எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஹெல்மெட் போட்டு அந்த கிளிப்பு போடாமல் போகிறதுனால சில ஹெல்மெட் போட்டும் விபத்து நடந்து உயிரிழப்பு உண்டாகிறது. அது ஹெல்மெட் போடுறதும் சரி, போட்டு எங்களுக்காக போடாமல் அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட குடும்ப நலத்துக்காகவும் போட்டு வண்டி ஓட்டுதல் மிக நல்லது, அவர்களோட குடும்பத்துக்கும் நல்லது. காவல்துறை உதவியான வடபதி சொன்னது போல கோவை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு விழிப்புணர்வு இன்னும் பலப்படுத்தப்படும். கட்டாய ஹெல்மெட் என்பது உத்தரவின் பேரில் பொதுமக்களுடைய இன்னும் பல முயற்சியின் அடிப்படையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்பது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. மனோஜ், நிச்சயமாக பிரசாந்த், தொழில் நகரமாக விளங்கக்கூடிய கோவை பொறுத்த வரைக்கும் இங்கு போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் அங்கு வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக காவல்துறையினருடைய அறிவுரைகளை கூட நீங்க பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் குதுப் இடம் பேசுவதற்கு முன்னதாக தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் சென்னையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து போலீசார் கடுமையாக நடந்து கொள்வதாக தற்போது குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. உயரதிகாரிகள் கொடுக்கும் அழுத்தம் தான் இதற்கு காரணம் என போக்குவரத்து போலீசார் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக விளக்கங்களை மேலும் பல தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் குதுப் இணைகிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்னதாக இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஹெல்மெட் அணியாமல் தன் நண்பருடன் சென்ற முகில் என்ற மாணவன் மீது வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த காவலர் லத்தியை வீசியதில் நிலை தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய பிரமுகர்கள் செல்லும் பாதை என்பதால் அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் போக்குவரத்தை உடனடியாக சீர் செய்தனர். சென்னையில் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பதற்காக இதற்கு முன்பு போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையால் பலர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு போக்குவரத்து காவலர்கள் விரட்டியதால் பாடி மேம்பாலத்தில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் பின்னால் வந்த லாரி ஏறி உயிரிழந்தார். 2015ஆம் ஆண்டு போக்குவரத்து காவலரிடமிருந்து தப்ப முயன்ற காய்கறி வியாபாரி ஒருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். அதே ஆண்டு மே மாதம் KK நகர் 80 அடி சாலையில் போக்குவரத்து காவலர்கள் விரட்டிய போது சாலை தடுப்பில் இருந்த கம்பி குத்தி செல்வம் என்ற இளைஞர் உயிரிழந்தார். 2016ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி கலங்கரை விளக்கம் அருகே தலைக்கவசம் அணியாமல் வந்த கல்லூரி மாணவர்கள் இருவரை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்தும் போது விபத்து ஏற்பட்டு இருவரும் படுகாயமடைந்தனர். தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கும் விவகாரத்தில் போலீசார் மெத்தனமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். தலைக்கவசம் அணியாதவர்கள் மீது கடந்த ஆகஸ்டில் 50,000 வழக்குகளும், செப்டம்பரில் 65,000 வழக்குகளும், அக்டோபரில் 70,000 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டதாக கூறுகின்றனர் சென்னை போக்குவரத்து போலீசார். சில நேரங்களில் கணக்கு காட்டுவதற்காக தலைக்கவச வழக்கில் அழைகழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பக்கத்தில் இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த போகிற சமயத்தில் எதனா எதிர் விபத்துகள் நடக்கும். என்ன அந்த மாதிரி டைமில் அடிப்படலாம், கை உடையலாம், கால் உடையலாம். அப்படின்ற போது அதை ஹெல்மெட் போடுறது நல்ல விஷயந்தான். அப்படி சில சமயம் அடிப்பட்டுது அப்படின்னும்போது
கை உடஞ்சிது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்போ கை எதனா ஒரு பிரச்சனைனா 1 மாதமோ 2 மாதமோ சரியாகிற வரைக்கும் அவங்க இதுவாக தானே இருக்காங்க. இப்போ அது கஷ்டம் தானே. ஆகையால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். தலைக்கவச விவகாரத்தில் விபத்துக்கள் நிகழ்ந்ததை அடுத்து போலீசாருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் போலீசார் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை. இந்த ஹெல்மெட் போடுற விஷயம் வந்து சர்ச்சைகளாக எடுக்காமல், ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்காம, நம்மளுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு ப்ளஸ் நம்மளுடைய குடும்பம் நம்மளை நம்பி இருக்குங்கிறத நினச்சி தினம்தோறும் நம்ம வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி போகிறது மாதிரி ஹெல்மெட் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம போகணும். சட்டம் என்பதை தாண்டி தலைக்கவசம் அணிவதை பாதுகாப்பு அம்சம் என கருதி தாமாகவே அணிவதற்கு வாகன ஓட்டிகள் முன்வர வேண்டும் என்பதும், அப்படி ஒரு சூழல் வரும்போதே சாலை பாதுகாப்பு என்பது வெற்று முழக்கமாக அல்லாமல் ஒரு வாழ்வியல் வழிமுறையாக மாறும் என்பதே நிதர்சனம். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பது தொடர்பாக பல வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருந்தாலும் இந்த ஹெல்மெட் தொடர்பாக பலரும் குறிப்பாக போலீசார் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வதாக வாகன ஓட்டிகள் தரப்பில் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குதுப்பிடம் கேட்கலாம். குதுப், இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இதனை பின்பற்றாதவர்களுக்கு அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய இந்த கடுமையான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்திற்குள்ளாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி வாகன ஓட்டிகளுடைய தரப்புல சொல்லப்படுகிறது. ஆக இது தொடர்பாக நடந்த சில சம்பவங்கள், சென்னையில் குறிப்பாக என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதை கூட நீங்க நினைவு கூர்ந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக மனோஜ், இந்த கட்டாய ஹெல்மெட் அறிவிப்புக்கு பின்னால், அரசுடைய அறிவிப்புக்கு பின்னால் இரு தரப்பாக பொதுமக்கள் பிரிந்தனர். ஒன்று அரசினுடைய சட்டத்தை எதிர்ப்பது, இன்னொன்று அரசினுடைய சட்டத்தை எதிர்கொள்வது. எதிர்ப்பது என்கிற விஷயத்தில் வழக்கறிஞர்கள் மூர்க்கமாக செயல்பட்டு கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை பின்பற்ற மாட்டோம் என்று மதுரை, சென்னை போன்ற இடங்களில் போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டம் பெரிய அளவில் விரிவாகி வழக்கறிஞர்களை தடை செய்யக்கூடிய அளவுக்கு சென்றது. இன்னொரு புறம் எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் ஹெல்மெட் வாங்கக்கூடிய பழக்கம் ஒரு ஆட்டிடியூடாக வாகன ஓட்டிகளிடம் மாறிவிட்டது. அவர்கள் தங்களுடைய தலைக்கு கவசம், ஒரு பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் ஹெல்மெட்டுகளை வாங்க துவங்கிவிட்டனர். இன்னொரு புறம் பார்த்தால் டிராஃபிக் போலீஸிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே ஹெல்மெட்டை ஏதோ ஒரு விலையில் குறைவான தரம் உள்ள ஹெல்மெட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு செயல்பாடும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் டிராஃபிக் போலீஸை பொறுத்தவரை அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை கராராக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நீதிமன்ற படிகளை நாடிய பொதுநல வழக்கு போடக்கூடிய விரும்பிகள் வழக்கை தொடர்ந்ததனால் சென்னை உயர்நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டது, தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் வாகன ஓட்டிகளிடம் ஹெல்மெட் இல்லை என்றால் மாதந்தோறும் எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்கின்றீர்கள் என்பதை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதனால் டிராஃபிக் போலீஸுக்கு நெருக்கடி, உயரதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கின்றனர். ஒவ்வொரு மாத இறுதியிலும் இவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறோம் என்று டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தகவல் அளிக்க வேண்டும். அதனால் தங்களுடைய பணிகளுக்கு அதிக சுமை என்பதாக டிராஃபிக் போலீசார் கருதுகின்றனர். போக்குவரத்தை சரி செய்வதை தாண்டி வாகன ஓட்டிகளில் ஹெல்மெட் போடாமல் வரக்கூடியவர்களை பிடிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு இக்கட்டான, ஒரு கடுமையான பணிச்சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அவர்கள் முறை தவறி நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் ஒளிபரப்பிய அந்த செய்தி தொகுப்பில் கூட ஒரு 5 சம்பவங்களை குறிப்பிட்டிருந்திருப்பீர்கள். வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் போடாமல் செல்லக்கூடியவர்களை துரத்தி பிடிக்கும் பொழுது அல்லது லத்தியை எறிந்து பிடிக்கும் பொழுது சில உயிரிழப்புகளும் நடந்திருக்கின்றன. இது ஒரு கடுமையான மன உளைச்சலை போக்குவரத்து போலீசார் மத்தியிலும் வாகன ஓட்டிகளிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது. வாகன ஓட்டிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவங்களுக்கு பிறகு போக்குவரத்து காவலர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் சென்னை காவல்துறை ஆணையர் சார்பாக இங்கே போக்குவரத்து போலீசாருக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக வாகன ஓட்டிகள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், போக்குவரத்து போலீசார் ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கலுக்கோ அல்ல அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு செல்வதற்கு கூட கட்டாயம் ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்பதாக அவர்களுடைய வாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் போக்குவரத்து போலீசாரும் உயரதிகாரிகள் தங்களை நெருக்கடிக்கு உட்படுத்தக்கூடாது என்ற வாதம் இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், சட்டத்தை தானாக முன்வந்து ஒரு ஆட்டிடியூடாக வாகன ஓட்டிகளுக்கு எப்படி வண்டி எடுத்தோன்னா பிரேக் இருக்கா, பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி ஹெல்மெட் இருக்கா, ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகணுங்கிற ஆட்டிடியூட் வரும்பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்னை புறநகர் ரயிலை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் முதல் வகுப்பிலோ பெண்கள் வகுப்பு பெட்டியிலோ ஏறுவது கிடையாது.
அது அவர்களுக்கு ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. தங்களுக்கான பெட்டிகளில் தான் ஏறுவார்கள். அதே போன்ற ஒரு பழக்கம் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வர வேண்டும். வாகனத்தை எடுக்கும் பொழுது கட்டாயம் ஹெல்மெட் இருக்க வேண்டும், அணிய வேண்டும் என்ற பழக்கம் வந்தால் மட்டுமே இந்த சட்டம் 100% முழுமையாக அமல்படுத்துவதாக எடுத்துக்கொள்ள முடியும். மனோஜ், இந்த கட்டாய ஹெல்மெட் நடைமுறை சட்டம் தொடர்பாக பொதுமக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிரமமான விஷயங்கள் என்ன, தொடர்ந்து அலசலாம். களத்திலிருந்து செய்தியாளர்கள் நிலவரங்களை தருவதற்காக இணைகிறார்கள். தொடர்ந்து அடுத்ததாக தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு கள நிலவரங்கள் கேட்கலாம் அருணிடம். அருண், திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. அங்கு என்னதான் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறைவு பெருநகரங்களை காட்டிலும் என்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹெல்மெட் எல்லாம் கட்டாயம் அணிகிறார்களா? அது தொடர்பான விழிப்புணர்வு எல்லாம் பொதுமக்களிடம், வாகன ஓட்டிகளிடம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக மனோஜ், இங்கே வந்து பார்க்கும்போது ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து போலீஸுக்கு பயந்தோ, அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது விதிமுறைகளுக்கு மீறி வந்து ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்தோ முதல்ல வந்து ஹெல்மெட்டை போடுறதை முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. ஏன்னு பார்க்கும்போது தங்களுடைய உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலுக்கு தான் இந்த ஹெல்மெட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மனோஜ் வந்து கடந்த 2015ஆம் ஆண்டு மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களில் வந்து விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து முக்கியமாக பார்க்கும்போது 318 விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து ஹெல்மெட் அணியாமல் வந்து சென்றவர்கள் வந்து 317 பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அணியாமல் அபாயகரமான நிலையில் வந்து உயிரிழந்தவங்க வந்து 73 பேர் என சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படுகாயமானவங்க வந்து 246 பேர் வந்து படுகாயமானவங்களும் இங்கே இந்த பகுதியில் பார்க்கப்படுது. அதே போல் கடந்த ஆண்டு, இதாவது வந்து கடந்த 2016ஆம் ஆண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 317 விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து உயிரிழந்தவர்கள் வந்து 69 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதே போல் தொடர்ந்து வந்து 2 ஆண்டுகளில் வந்து பார்க்கும்போது இந்த மாநகரில் மட்டுமே ஏறக்குறைய வந்து இந்த பகுதி மட்டுமே வந்து ஏறக்குறைய 140 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த பகுதி பார்க்கும்போது ஏறக்குறைய வந்து ஹெல்மெட் அணியாதவர்கள் தான் அதிகமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு உயிருக்காக தான் வந்து ஹெல்மெட்டை போட சொல்கிறாங்க அப்படின்றப்போ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அதில் என்ன சிரமம்? இல்லை, ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணுன்னா டக்குன்னு யோசனை இல்லாமல் போயிடுறோம். அதுதான் பிரச்சனை ஆயிடுது, வேறு ஒன்றும் இல்லை. சார் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து ஹெல்மெட் நீங்கள் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்றப்போ வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சிடணும். ஹெல்மெட் அணியாதவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் எப்போயுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் இருப்பேன். சட்டம் போடுறாங்களா இல்லையா, எனக்கு சேஃப்டிக்கானே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்கள் சார், இப்போ வந்து இவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்த்தா நம்ம வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இப்போ ஹெல்மெட் போடாதனால நம்ம அறிவாளின்னு சொல்லிட முடியுமா? ஹெல்மெட்டு போடுறது நல்லது தான். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் யாரும் எனக்கு காரில் உட்காந்து போகிறாங்க. ஹெல்மெட்டு வெயில் காலத்தில் போடுறது வந்து 2 வீலர் ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப காது இருமல்லாம் வருது. ஹெல்மெட் போகிறான், ஜட்ஜ்மெண்ட் காரில் உட்காந்து ஏசியில் உட்காந்து சொல்லிட்டு போகிறாங்க. அது போட்டு பார்த்தா தான் அவங்களோட ஹெல்மெட் போடாதவங்க வந்து ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து முறையாக வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் ஒரு பகுதியில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றப்போ ஹெல்மெட் ஏன் போடக்கூடாது சார்? இது உங்களோட நலனுக்காக தான் சொல்கிறாங்க, நீங்கள் காவல்துறைக்கு பயந்தோ எதுக்காக இல்லை அப்படின்றப்போ ஏன் நீங்கள் ஹெல்மெட் போடுறதை வந்து தவிர்க்கிறீங்க? சார், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினோம்னாக்கா வண்டி சரியாக ஓட்ட முடியல சார். ஹெல்மெட் போட்டு ஓட்டினோம்னாக்கா சைடில் வர்றது எதுவுமே வண்டி தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்னன்னாக்கா தலை வந்து கொஞ்சம் ஹெல்மெட் போடுறதுனால பாரமாக இருக்க மாதிரி இருக்குது, முடி கொட்டிடும் பயம் இருக்குது. தலையை வந்து ஹெல்மெட் கழட்டினோம்னாக்கா தலையை ஒரு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் சரி சார். அதனால் ஹெல்மெட் போடுறத அவாய்ட் பண்ணுறோம். மற்றவங்க வந்து இப்போ அவ்வளோ கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. அது வந்து போலீஸார் வந்து எல்லா பகுதியிலும் நின்று வந்து இப்போ ஹெல்மெட்டை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து ஃபைன் பண்ணுறாங்களே அப்படின்றப்ப நீங்கள் மாட்டும்போது என்ன மாதிரி உங்களுக்கு தோணும்னு சொல்லுங்கள் சார். அதாவது ஃபைன் பண்ணுறவங்க பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவங்க பெனால்ட்டி காசு ஒரு 100 ரூபா கேட்குறாங்க. அந்த 100 ரூபா காசை கொடுத்துட்டு சரி போதும்டா அப்படின்ற மாதிரி போயிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் 100 ரூபா கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம் சார். அதான் ரீசன். மனோஜ், இப்போ நீங்கள் கேட்டுருப்பீங்க, திரும்ப வந்து இந்த சிக்னல் போட்டிருக்காங்க. நாமளும் சிறு நேரங்களில் வந்து விதிமுறைகளை மீறக்கூடிய கட்டாயத்தை தான் தள்ளப்பட்டுரும். ஏன்னா அவங்களுடைய நன்மைக்காக தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றப்ப சொல்லுங்கம்மா, ஹெல்மெட் ஏன் நீங்கள் போட மாட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சரி இருக்கு, வர்ற அவசரத்தில் மறந்துட்டு வந்துட்டோம், அதுதான் பிரச்சனை. இப்போ வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்கான்னு பார்த்தீங்களா? இல்லை சார், இல்லை பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கல. உங்கள் வரும்போது போட்டு வரல, அதான் மறந்துட்டு வந்துட்டோம். அதான் சார் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பைக் வாங்கிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த பைக் வாங்குற காசு இருக்குது, ஹெல்மெட் வாங்குற காசு இருக்கா? இல்லை சிரிக்கிறது இல்லை, இது வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். ஹெல்மெட் வாங்குறது காசு இருக்கா இல்லையா? இருக்கு சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ ஹெல்மெட் வச்சுருக்கீங்களா, இல்லை ஹெல்மெட் எங்கே இருக்குது? ஹெல்மெட் இருக்குது சார், வீட்டில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு வரல, அர்ஜென்ட்டாக வர்றதில்ல, வந்துட்டேன் சார். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சார் இருக்காங்க, இப்போ வந்து அவங்க பின்னாடி உட்காந்துட்டு வரீங்க அப்படின்றப்போ இது ஒரு உயிர் பாதுகாப்பு விஷயம் தானே, நீங்களா சொல்லலாம்ல? ஆமாம், உயிர் பாதுகாப்பு தான். இல்லை அதுக்கு என்ன பண்ணணும்னு வரீங்க? அவர்கிட்ட சொல்லலாம்ல, ஹெல்மெட் போடணும் அப்படின்றத சொல்லணும்ல, நீங்களாவும் சொல்லலாம்ல? ஆமாம் சொல்லணும்.
மனோஜ் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, இது மாதிரி வந்து அனைவருமே இந்த ஹெல்மெட் போடுறது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய தவறான ஒரு செயலாக தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கல நிறுவனமாக இருக்குது. பல லட்சங்களை போட்டு வாங்குறோம், அவங்கள உயிர்களை பாதுகாப்புறதுக்கு வந்து அவங்களே வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இது காவல்துறைக்கு பயந்து மட்டுமே தற்போது சிலர் வந்து ஹெல்மெட்டுகள் அணிஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மனோஜ். நிச்சயமாக அருண், அங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணீங்க. அந்த கருத்திலிருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு கட்டாயம் என்ற ஒரு விஷயமாக பார்க்காமல் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல், நம்மளுடைய நலனுக்கு நம்மளுடைய உடலுக்கு வேணுக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு முதலில் வாகன ஓட்டிகளிடத்து இருக்க வேண்டும். அவர்களை சார்ந்த குடும்பத்தினரும் அதற்கு வந்து அவங்கள தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கண்டிப்பாக மக்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை நம்ம நியூஸ் 7 சார்பில் ஏற்படுத்தியிருக்கோம். அதுவும் திருவுப்பாலம் நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் நிகழ்வுது. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இணைப்பில் இருங்க. அதை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குதுப்பிடம் பேசலாம். குதுப், பொதுவாக இந்த ஹெல்மெட்டை போடுறது போடாதது இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்மெட்டை எப்படி சூஸ் பண்றது, எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டமாக இருக்கிறது. ஒரு ஹெல்மெட் போடுறது முதல்ல முக்கியமே கிடையாது, அது தரமான ஹெல்மெட்டாக இருக்கிறதா தரமற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டும் வாகன ஓட்டிகள். எப்படி தரமான ஹெல்மெட்டை செலக்ட் பண்றது? மனோஜ், இப்போது நான் இருக்கிற இடம் இந்த ஹெல்மெட் ஷோரூம் வந்து பரபரப்பான அண்ணா சாலையில் 1000 லைட் மசூதி பக்கத்தில், அதுவும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் டிராஃபிக் போலீஸ் கண்ணும் கருத்துமா ஹெல்மெட் போடாதவங்களை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போது ஹெல்மெட் போடாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா டிராஃபிக் போலீஸ்கிட்ட ரொம்ப நேரம் பேசி லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வண்டியை நிப்பாட்டிட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், இந்த ஹெல்மெட் கடைக்கு வந்து ரெடிமேடாக ஒரு ஹெல்மெட்டை வாங்கிடலாம். அதனுடைய உரிமையாளரும் ஹெல்மெட் தயாரிக்கக்கூடியவருமான ரயான் ஷோரூமினுடைய ஃபைசுதீன் இப்போ நம்மகிட்ட இருக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஃபைசுதீன், ஒரு அழகான பிரம்மாண்டமான ஷோரூம், அரசனுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஹெல்மெட் விற்று நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கடையை திறந்துருக்கீங்களா? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இல்லை, இது எங்களுக்கு ஹெல்மெட் தொழில் புதுசு கிடையாது. எங்கள் ஃபாதர் காலத்துலேருந்து 20 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்காக ஒரு 800 ஹெல்மெட் டோட்டலாக டிஸ்பிளே லைவ் வாங்கி வச்சுட்டு ஒரு இது பண்ண பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது இந்த அறிவிப்புக்கு பின்னாடி? 2 வீலர் ஓட்டக்கூடியவங்க ஹெல்மெட் வாங்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு, ஆட்டிடியூட் வந்துருச்சா? நீங்கள் ரொம்ப காலமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ எப்படி இருக்குது? 2 வீலர் வாங்கணுன்னே ஹெல்மெட் வாங்கணும் அப்படிங்கிற பழக்கம் வாகன ஓட்டிகள்கிட்ட வந்திருக்கா? மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஹெல்மெட்டுக்கு அதிகமாகவே இருக்குது. அதாவது அவங்க வந்து மெயினாக வந்து கோர்ட் ஆர்டர் போட்டது போலீஸ் பிடிக்குதுன்னு இல்லாமல் அவங்க சேஃப்டிக்காகவே வந்து ஹெல்மெட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வித் ஃபேமிலியாக வாங்குறாங்க, வந்து லேடிஸு குழந்தைகள் எல்லாம் வந்து ஃபேமிலியாக, ஈவன் பேபிங்களுக்கு கூட ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. இப்போ அந்தளவுக்கு பேபி ஹெல்மெட் கூட நிறைய மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஷோரூமில் கூட நம்ம பார்க்கலாம், பெண்கள், குறிப்பாக அவர் சொல்கிற மாதிரி பெண்கள் வந்து ஹெல்மெட் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய 2 பெண் பணியாளர்களும் இந்த ஷோரூமில் இருக்கிறாங்க. ஃபைசுதீன், அடுத்ததாக வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க, நிறைய ஆர்வம் வந்திருக்கு அப்படிங்கிற சொன்னீங்க. எப்படி தேர்வு செய்கிறாங்க? இப்போது டிராஃபிக் போலீஸினுடைய பயத்துக்காக வந்து ஏதாவது ஒரு ஹெல்மெட் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்குறாங்களா, இல்லை உயிரை பாதுகாக்கணும், தலையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதனுடைய தொழில்நுட்பத்தை புரிஞ்சு வாங்குறாங்களா? இல்லை, அவங்க குவாலிட்டி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே பிராண்டட் ஹெல்மெட்டாக கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டு. ஈவன் மக்கள் 4000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹெல்மெட் வாங்குற. 4300 ஹெல்மெட் இருக்குது நம்மள்ட்ட, அதையும் வாங்குறாங்க. நல்லா வந்து நார்மல் பசங்க கூட வாங்குறாங்க அந்த ஹெல்மெட்டை வந்து. ஏன்னா நம்மளே சொல்கிறோம் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்ட்டு. அதனால தரமான ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறோம். எப்படி தேர்வு செய்கிறது? அதாவது ஹெல்மெட் வந்து தரமானதாங்கிறத எப்படி தேர்வு செய்கிறது? அதனுடைய தொழில்நுட்பங்கள் நீங்கள் தயாரிப்பாளர்கள் அடிப்படையில் அதை பற்றி சொல்லுங்கள். அது பெரிய பிராண்டட் ஹெல்மெட்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷெல்ஸு, நல்ல குவாலிட்டியான ஷெல்ஸு, நல்ல குவாலிட்டியான ஃபைபர்ஸு, அந்த மாதிரி போட்டு அதிலே பிராண்ட்லேயே அதில் டெசிக்னேஷன் வந்துடும். அந்த ஹெல்மெட்டில் என்னென்ன குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து அவங்களே வாங்கிடுறாங்க. அவங்களே சர்ச் பண்ணுறாங்க நெட்டில், எந்த ஹெல்மெட் தரமான ஹெல்மெட் இருக்கும் அவங்களே சர்ச் பண்ணி வந்து கேட்டே வாங்குறாங்க. இந்த ஹெல்மெட் தாங்க எங்களுக்கு சொல்லி கேட்டே வாங்குறாங்க. வந்து உள்ள அதனுடைய ஃபைபர், அதனுடைய மேல் பாகம், உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயிலாக, கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுங்கள். ஃபைபர் வந்து அதான் ஹெல்மெட்டில் பொறுத்தவரை ஃபைபர் ஹெல்மெட் நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டு. அது ஃபைபர் ஹெல்மெட் சொல்லி அவங்களே கேட்பாங்க, ஃபைபர் ஹெல்மெட் தாங்க, குவாலிட்டியான ஹெல்மெட் தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கொடுத்துருவோம், அந்த குவாலிட்டியான ஹெல்மெட் கொடுத்துருவோம். மனோஜ், பொதுவாக வாகன ஓட்டிகள் தொடர்பாக ஃபைசுதீன் கொடுத்த தகவல் என்னவென்றால், அந்த ஹெல்மெட் வாங்கி அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னை போன்ற நகரங்களில் ஹெல்மெட் வாங்குவதற்கு முன்பாக அது தொடர்பான தகவல்களை நெட்டில் சர்ச் பண்ணி தரமான ஹெல்மெட் வாங்குவதற்கான பழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் ஃபைசுதீன் சொல்கிறார். மனோஜ், கண்டிப்பாக குதுப்தீன், ஹெல்மெட்டினுடைய தரத்தை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லி அதனுடைய தயாரிப்பாளரிடமே அவருடைய அந்த கருத்துக்களை கூட பதிவு செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் எந்த அளவிற்கு பொதுமக்களாலும் வாகன ஓட்டிகளாலும் பின்பற்றப்படுகிறது, தகவல்களை தருவதற்காக அன்சரில் இணைகிறார். அன்சர், சென்னை போன்ற இந்த பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் வாகன நெரிசல் எந்த ரோட்ல போனாலுமே வாகன நெரிசல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது?
நிச்சயமாக மனோஜ், ஹெல்மெட் என்பது முதலில் நமது உயிரை காக்கக்கூடிய கவசம் என்பதை வாகன ஓட்டிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் அணிவதால் இப்போ வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாக சென்றாலும் சரி அல்லது மெதுவாக சென்றாலும் சரி, ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனும் விபத்து நிகழ நேர்ந்தால் தலையில் காயம் ஏற்பட்டால் உயிருக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதாலேயே தலைக்கவசம் கட்டாயம் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை சென்னையில் பெருநகரங்களில் தொலைதூரங்களுக்கு தினமும் பணிக்கு சென்று வந்து கொண்டிருப்பவர்கள் ஒழுங்காக முறையாக அணிந்து செல்வதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பிரதான சாலைகளை ஒட்டியுள்ள சிறிய சந்துகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் செல்லக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணிவதை தவிர்த்து தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஹெல்மெட் அணிவதில்லை என்கிற குற்றச்சாட்டும் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. இது தவிர இது போன்ற பெருநகரங்களில் சாலைகளில் அதிவேகமாக செல்லக்கூடிய இளைஞர்கள் தரமான ஹெல்மெட்டை பயன்படுத்துகிறார்கள். தற்பொழுது அதிக விற்பனையில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் நல்ல வகையிலான ஹெல்மெட்டுகளை பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் கூட ஃபேமிலி மேன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கத்தினர் குறைந்த விலையுள்ள ஹெல்மெட்டையே பயன்படுத்துகிறார்கள். இது அதிக தரம் இல்லாதது. இது நடைபாதைகளில் விற்கக்கூடிய ஹெல்மெட்டை காவல்துறையினர் அபராதம் விதிப்பார்கள் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரிலேயே பயன்படுத்துவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தலைக்கவசங்கள் பயன்படுத்துவதால் அதில் ISI முத்திரை இருந்தாலும் கூட இது அதிக பாதுகாப்பை தராது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தரமான ஹெல்மெட்டை வாங்கி அணிவது சென்னை போன்ற பெருநகரங்களில் மிகவும் கட்டாயமாகிறது. வாகன நெரிசல்களின் மத்தியில் செல்லக்கூடியவர்களுக்கு எந்த நேரமும் எது போன்ற விஷயங்களும் அசம்பாவிதங்களும் ஏற்படலாம். அதே நேரம் காவல்துறை தரப்பில் இன்னொரு விஷயமும் கட்டாயமாக சொல்லப்படுகிறது. ஹெல்மெட் அணிபவர்கள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது அவரது இருசக்கர வாகனங்களின் இருபுறமும் கண்ணாடிகள் அமைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பின்னால் வரக்கூடிய வாகனங்களும் தெரியும் என்கிற அறிவுரையும் அவர்கள் சொல்கிறார்கள். தற்பொழுது ஹெல்மெட் அணிந்த பிறகும் கூட ஏற்படக்கூடிய ஒரு சில விபத்துக்கள் ஹெல்மெட் அணிந்திருப்பதால் அருகாமையில் பின்புறமாக வரக்கூடிய வாகனங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. எனவே அதற்கான கண்ணாடிகள் அமைக்க வேண்டும் என்கிற அறிவுரையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது போன்ற நகரங்களில் தினமும் காலை முதல் இரவு வரை வாகனங்கள் அதிக நெரிசலுடன் போய்கொண்டு வந்து கொண்டும் இருப்பதாலும் இருசக்கர வாகனங்கள் எளிதில் செல்ல முடியும் என்கிற ஒரு காரணத்தினால் அதிக மக்கள் பயன்படுத்துவதாக இருப்பதாலும் தலைக்கவசம் என்பது மிகவும் கட்டாயமானதாக இருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு நாளைக்கு ஒரு காவல் நிலையத்தில் மட்டும் சுமார் 90 வழக்குகள் பதிவாவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மனோஜ், சார், சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஹெல்மெட் அணிவதனுடைய கட்டாயம் எந்த அளவிற்கு இருக்கு, அவசியம் எந்த அளவிற்கு இருக்குது என்பது தொடர்பான தகவல்களை விரிவாக சொன்னீங்க. நீங்க தொடர்ந்து நினைப்பிலே இருங்க. இந்த ஹெல்மெட் அணியக்கூடிய இந்த கட்டாய சட்டம் எந்த அளவிற்கு அமலில் இருக்கிறது என்பது தொடர்பாக சமூக ஆளுநர் டிராபிக் ராமசாமியோடு நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்திய அளவில் இருசக்கர வாகனங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுகின்றன. தலைக்கவசம் அணியாததன் காரணமாக இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கட்டாய ஹெல்மெட் சட்டம் கொண்டு வரப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் கூட கடந்த ஆண்டு முதல் இது கட்டாயமாக அணிய வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இந்த நடைமுறைக்காக வாதாடிய பலரில் நம்மோடு தற்போது சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஐயா, இந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் இந்த சட்டத்தை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய வழக்காக இருந்தது. இப்போது இந்த அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது 1 வருடங்கள் கிட்ட ஆக போகுது இல்லையா? இது எப்படி இருக்குது? நடைமுறை சரியான முறையில் இருக்கா? அதாவது மோட்டார் வாகன சட்ட விதி 129 படி 1989 இருக்குது. இந்தியா பூராவும் இருக்குது. பெங்களூர், டெல்லியெல்லாம் அமுல்படுத்துகிறாங்க. சென்னை மாநகரத்தில் அரசியல் சூழ்நிலை காரணமாக அமல்படுத்துறது தவிர்க்கப்பட்டது. அது ரொம்ப அதிகமாக போனது காரணமாக தான் நான் வழக்கு பதிவு பண்ணேன். அந்த வழக்கில் நான் ஒன்றும் புதுசாக சட்டம் போட்டு சொல்லலை, இருக்கிற சட்டம் அமல்படுத்த தான் கேட்டேன். பல எதிர்ப்புகள் வந்தாலும் இன்று அதை அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது நீதிமன்றத்துக்கு பாராட்ட தெரிவிக்கிறேன். ஐயா, அதாவது இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு, தொடர்ந்து கண்காணிக்கப்படுது ஹெல்மெட் போடாதது. அது திருப்திகரமான முறையில் இருக்கா? எல்லாருமே ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பான முறையில் பயணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100க்கு 100, அதாவது எழுத்துக்கு எழுத்துன்னு சொல்லுவாங்க, லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், அந்த மாதிரி சட்டம் அமல்படுத்தலை. நீதிமன்றம் ஏதோ ஒரு கொள்கையை ஒரு இதுவாக சொன்னாங்க, கைட்லைனாக சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்மெட்டு போடலைன்னா வண்டியை மடிக்க உள்ளே போட்டுருவேன்னு பயமுறுத்துகிறாங்க. இதெல்லாம் சட்டத்தில் இல்லை எங்கேயுமே. நீதிபதிகள் அந்த மாதிரி சொல்லலை, அமல்படுத்த நோக்கத்தை சொன்னாங்க. வழியே
காவல்துறை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. வாகனத்தில் வரும்போது கையில் ஹெல்மெட் வச்சுட்டு வராங்க, போடாத வரும்போது அவங்கள மடக்கி, போடாத வந்து தப்பு வந்து ஃபைன் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் ஹெல்மெட்டையும் வண்டியும் பிடுங்கி வச்சுக்கிட்டு ஹெல்மெட்டுக்கு பில்லு கொண்டு வான்னு கேட்குறது வந்து முட்டாள்தனமான ஒன்று, காவல்துறையின் அத்துமீறல். இது பல வழக்கு பல எங்களை மக்கள் புகார் கொடுக்காங்க, நேராக நாய் வழக்கேடு அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிலம் வரக்கூடாது. சட்டத்தை முதல்ல அவங்க மதிக்கணும். எந்த காவல்துறை அதிகாரிகளும் இன்றைக்கி போகலை, ஹெல்மெட்டை போட்டு போகல. டூ வீலர் ஒரு ஆயிரக்கணக்கான டூ வீலர் போட்டுருக்காங்க, அவங்களே போட்டு போகாத போது மக்களை வந்து அமல்படுத்தும் கட்டாயப்படுத்துறது சட்டவிரோதம். எந்த நீதிபதியும் இந்த மாதிரி சொல்லலை. நீ முதல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும் தான் என்னுடைய கொள்கை. ஐயா, அதாவது இதே மாதிரி இந்த ஹெல்மெட்டை அணியணும், இதற்கான பாதுகாப்பு, இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியுங்க, நல்லா தெரியும். ஆனால் காவல்துறை செய்கிற அதிகார துஷ்பிரயோகம் தான் இதுக்கு மெயின் காரணமே. அதாவது கட்சி கொடி போட்டு போனால் விட்டுறது, இந்த வாகனங்கள்லேயே கட்சி கொடி போடும்போது தான் நிறுத்தணும், சட்டத்தில் இடம் கிடையாது. அது ஒரு வழக்கு போட போகிறப்போ, அதாவது எந்த வாகனம் காரில் கூட கட்சியோடைய கொடிகளை போட்டு போகக்கூடாது. அது எந்த விதமாக விழிப்புணர்வு இருக்கலாம். ஏதாவது கட்சி கொடியை போட்டு ஏமாறு கட்சி கொடியை பார்த்தா விட்டுறாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் கட்சி கொடி கட்டும் போகிறான், அவங்களாம் விட்டுறாங்க கண்டுக்காத. ஏமாந்தவங்க யாராவது போனால் வயசானவங்கள பொம்பளைங்களை போயெல்லாம் கெட்டா பண்ணி பணம் படுங்கிறதா பண்ணுறாங்க காவல்துறை. இது அவங்க கட்டாயமாக கைவிடணும், இல்லைன்னா அதிகாரிகளை தண்டிக்க சொல்லி உருவாகும். ஐயா, மொபைல் கோர்ட்டினுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திறம்பட செயல்படுதா மொபைல் கோர்ட் அப்படிங்கிற சிஸ்டம்? இந்த மொபைல் கோர்ட்னு சொல்கிற நடமாடும் நீதிமன்றம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, கேத்தை போட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் உங்கள் காயத்தை ஒன்று கொடுத்துட்றாங்க. 500 ரூபா ஃபைன் தான் இங்கே பப்ளிக் 1000 ரூபா வாங்கி 400 ரூபா தான் கட்டுறாங்க. இதான் நடக்குது மொபைல் கோர்ட்டில். மொபைல் கோர்ட்டை விட ஒரு காலத்தில் இருந்தது, தவறு பண்ணால் கீழ்கோர்ட்டில் போய் அவங்க சம்மன் போட்டு சம்மனில் வந்து ஆர்டரை வாங்கி அந்த இதுதான் இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது கூட தான் நல்லாயிருக்கும். மொபைல் கோர்ட் என்பது ஒரு கண்துடைப்பு, ஏமாற்று வித்தை, மக்களை அலைய வைக்கிற ஒன்று தான் நினைக்கிறேன். ஹெல்மெட் அணியும் சட்டம், கட்டாயமாக ஹெல்மெட் அணியும் சட்டம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அமலில் இருக்கிறது என்பது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா டிராஃபிக் ராமசாமியோடு நடத்தி அந்த கலந்துரையாடலை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் பேசலாம். அன்சர், சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டாய ஹெல்மெட் தொடர்பாக அதனுடைய அவசியத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னதாக எத்தனை வழக்குகள் இது தொடர்பாக பதியப்பட்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் தொடர்பாக வாகன ஓட்டிகளுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? ஏன் வந்து அவங்க ஹெல்மெட் போட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கிறது? பெரும்பாலும் சென்னையை பொறுத்தவரை இந்த அதிக வெயில் காரணமாக ஹெல்மெட் பயன்படுத்துவதில்லை என வாகன ஓட்டிகள் காரணம் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஹெல்மெட் பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வியர்வை அதிகமாக வருவதாலும் உள்ளே அந்த ஹெல்மெட் முழுவதுமாக அடைப்பாக இருக்கின்ற அந்த சூழலினால் தலைவலி ஏற்படுவதாகவும் ஒரு சிலர் காரணம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தரமான ஹெல்மெட் பயன்படுத்தும் பொழுது இது போன்ற அசௌகரியங்களை தவிர்க்க முடியும் என்று ஹெல்மெட் தயாரிப்பாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தரமான ஹெல்மெட் எனும்போது ஹெல்மெட் நமது தலையுடன் நன்றாக பொருந்தி இருக்கும்படியாக இடைவெளி இல்லாததாகவும், அதேவேளை காற்று புகக்கூடிய அளவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த தெர்மாக்கோல் நமது ஹெல்மெட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை தவிர்ப்பதாகவும் அமைய வேண்டும். இப்போ இந்த அளவிற்கு தரமாக செய்யப்படக்கூடிய ஹெல்மெட் அணிவதனால் இது போன்ற அசௌகரியங்கள், தலைவலி மற்றும் வியர்வை போன்றவற்றிலிருந்து தப்பிக்க முடியும். மேலும் இந்த வியர்வை உறிஞ்சுவதற்காக ஹெல்மெட்டுடன் தலையில் அணிவதற்காக பல்வேறு துணி போன்ற அமைப்புடைய தலைக்கட்டுகளும் கடைகளில் விற்கப்படுகின்றன. இவை அனைத்தையும் பயன்படுத்துவதன் மூலம் இதை தவிர்க்க முடியும். ஆனாலும் கூட பெரும்பாலான மக்கள் மத்திய தரம் உள்ள அந்த தலைக்கவசங்களையே அணிவதனால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் வந்த பிறகு சென்னை முழுவதுமே தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு நாள்தோறும் சென்னையில் சுமார் 100கணக்கான வாகன ஓட்டிகள் பிடிக்கப்பட்டனர். அவர்கள் நடமாடும் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு புதிய ஹெல்மெட் வாங்கிய ரசீது மற்றும் அபராதத்தை செலுத்திய பிறகே அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதே போல தொடர்ந்து நாள்தோறும் 100கணக்கான வாகன ஓட்டிகள் இன்றளவும் பிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு அஜாக்கிரதையே காரணமாக சொல்லப்படுகிறது. அருகில் தானே சென்று வருகிறோம் என்கிற ஒரு அஜாக்கிரதை, ஹெல்மெட் அணியாமல் கையில் வைத்துக் கொண்டு செல்வது, தன்னுடன் பயணிக்கும் சக நண்பருடனோ அல்லது உறவினர் கையிலோ ஹெல்மெட்டை கொடுத்துவிட்டு
விட்டு அவர்கள் வாகனம் ஓட்டுவது, இது போன்ற சம்பவங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது போன்ற சம்பவங்களில் காவல்துறையினர் பெரும்பாலும் அறிவுறுத்தி தங்களது தலைக்கவசத்தை அணிந்து ஓட்டுமாறு பணிக்கிறார்கள். கையில் ஹெல்மெட் வைத்துக்கொண்டு தலையில் அணியாமல் வைத்திருப்பதால் அதனால் எந்த பயனும் இல்லை என்கிற ஒரு விழிப்புணர்வையும் காவல்துறையினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கட்டாய தலைக்கவச சட்டம் பிறப்பித்த அன்று முதலே சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பதாகைகளும் போக்குவரத்து காவல்துறையினரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது கூட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் போக்குவரத்து காவல்துறையினரால் அனைத்து சாலைகளிலுமே வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இது தவிர வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக ஹெல்மெட் வாங்கிய புதிய ரசீது மற்றும் வாகனத்தின் சான்றுகள் ஆவணங்களை கொண்டு வந்து நீதிபதியிடம் காண்பித்துவிட்டு அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காகவும் தொடர்ந்து அவர்கள் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் வழக்குகள் அதிக அளவில் இருந்தால் அவர்கள் மேலும் 3-4 நாட்கள் கூட இந்த அபராதத்தை செலுத்துவதற்காக அலைய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக அனுதினமும் அலுவலகங்களில் வேலை பார்க்கும் பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணிந்து வந்து விடுகிறார்கள் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நாள்தோறும் சென்னையில் நடைபெற்று வருகின்றன. மனோஜ், அன்சர், சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டாய ஹெல்மெட்டை பின்பற்றாத வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமங்களை பாதிப்பு அடைகிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் விரிவாக பதிவு பண்ணி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலில் இருக்கக்கூடிய இந்த நிலையில சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் சட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் எப்படி இருக்கிறது, எப்படி மக்கள் பின்பற்றுகிறார்கள், செய்தி தொகுப்பில் விளக்கலாம். மிகுந்த சோகத்துடனும் துக்கமுடனும் காட்சியளிக்கும் இவர்கள் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையைச் சேர்ந்த கூலி தொழிலாளர் குடும்பத்தினர். தங்களது 21 வயது மகனை பறிகொடுத்து 18 நாட்கள் கடந்த போதும் சோகமே குறையாமல் பேசத் துவங்கிய இவர்கள் தங்களின் எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டதாகவும் பல கனவுகளுடன் ஆசையாக வளர்த்து அழகு பார்த்த தங்கள் மகன் சரவணன் தலைக்கவசம் அணியாமல் சென்றபோது காவல்துறையின் வாகன சோதனை செய்வதை பார்த்து திருப்பிச் செல்ல முயன்றதால் காவல்துறையினர் லத்தியை தூக்கி இருசக்கர வாகனத்தின் மீது வீசியதால் சக்கரத்தில் மாட்டி கீழே விழுந்து எதிரே வந்த டொம்போ மீது மோதி சம்பவ இடத்திலேயே பலியாகிவிட்டதாக உருக்கமாக கூறுகின்றனர். அப்போது தலைக்கவசம் அணிந்திருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என வேதனையுடன் கூறுகின்றனர் இவர்கள். அந்த கூட்டத்து புளிய மரத்துங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. முன்னால் போலீஸ் அழைச்சிருக்காங்க. சரி, போலீஸ் அழைக்கிறாங்கன்னு சொல்லி இவன் ஸ்லோ பண்ணி நிறுத்துறதுக்குள்ள அவசரப்பட்டு லத்தியை எடுத்து வச்சுட்டாங்க. பையன் கீழே விழுந்து முன்னால் வந்த வண்டி ஏறி செத்து போயிட்டாங்க. தலைக்கவசம் கட்டாயம் என்று கூறப்பட்டாலும் சேலத்தில் பெரும்பாலான பொதுமக்கள் தலைக்கவசம் அணிவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. சேலத்தில் காவல்துறையினர் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தும் போது அவர்கள் பயந்து போய் வாகனத்தை திருப்பிச் செல்லும் காட்சிகள் சாட்சியாக உள்ளது. தறி தொழிலாளி சரவணனைப் போல மேலும் ஒரு சம்பவம் சேலம் மாநகர பகுதியிலும் நடைபெற்றுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் வீராணத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரின் 25 வயது மகன் வெங்கட்ராஜ் தனியார் நகைக்கடையில் பணிபுரிந்து வந்த நிலையில் நண்பரின் வீட்டிற்கு சென்றிருந்த வெங்கட்ராஜ் வாகன சோதனையில் நிற்காமல் சென்றதால் போலீசார் தாக்கியதில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுபோல தொடரும் சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கிராமப்புறங்களை பொறுத்தவரைக்கும் ஹெல்மெட் அணியணுங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாத இருக்குது. இதை விழிப்புணர்வு தமிழக அரசு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு வேணும்னா காவல்துறை கட்டாய ஹெல்மெட் அணியணும். அரசு துறையில் இருக்கிறவங்க கட்டாய ஹெல்மெட் அணிஞ்சாங்க மட்டும்தான் இது பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த உயிரிழப்பு நடக்குது. ஹெல்மெட்டோட பலன் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு, கிராமப்புறம் இருக்கிற மக்களுக்கு தெரியல. தலைக்கவசம் அணியாமல் செல்லும் நபர்கள் மீது கடுமைக்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது என்றும் காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை கட்டாயப்படுத்துவது குறித்து தமிழக அரசும் உயர்நீதிமன்றத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஏன் இந்த கொடூரமான வன்ம பார்வையுடன் இந்த ஹெல்மெட் விவகாரத்தில் தலையிட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு புரியாத புதிராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மரணங்கள் மட்டும் இந்த துரத்தல்களின் மூலமாக நிகழ்வதில்லை. பல்வேறுபட்ட மனிதர்களுக்கு உடல் ஊனங்கள் கூட இதனால், இந்த விபத்துகள்னால ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்நிலை எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பரிதாப நிலையை நம்ம பார்க்குறோம். சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 1,12,460 ஹெல்மெட் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் சாலை விபத்துக்களை குறைக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் ராமகிருஷ்ணன். ஹெல்மெட் அணிவதனால், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன,
அவ்வாறு ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் என்னென்னலாம் ஏற்படும், விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நோட்டீஸாக அடித்து அங்கே வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்தோம். இதே பணிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த விபத்துகள் குறையும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சேலம் மாநகரத்தை பொறுத்தவரை 2015 கிட்டத்தட்ட 234 சாலை விபத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் வந்து 249 பேர் மரணமடைந்தாங்க. 2016 அந்த வழக்குகள் வந்து 214 குறைந்து, விபத்துகள் 214 குறைந்து இறந்தவருடைய எண்ணிக்கை 223 குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 2015 2016 12% விபத்துகள் குறைந்துள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பது பழமொழி. அதுபோல தலையை பாதுகாப்பதில் அலட்சியம் காட்டக்கூடாது என்பதுதான் உண்மையும் கூட. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று சொல்லப்பட்டாலும் சட்டத்தை இயற்றினாலும் பொதுவாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய உயிர் மீதும் தங்களுடைய உடல் நலன் மீதும் அக்கறை கொண்டு அந்த ஹெல்மெட்டை அணிந்தால் மட்டுமே இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்பதுதான் இன்றைய நம்முடைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயமாக கூட நாம் பார்க்கலாம். இத்தோடு இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். வணக்கம்.